நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கும் உன் அம்மாவுக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இனி என்னோட மூஞ்சிலேயே முழிக்காதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இந்த கல்யாணத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம அடிக்கடி 2 பேரும் என் கண்ணுல பட்டு தேவையில்லாம ஏன் இப்படி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? ஏன் என்ன 2 பேரும் டார்ச்சர் பண்றீங்க? உன் அம்மா என்னடானா எனக்கு உங்க கூட பேச பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட விடாம என்ன துரத்தி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடானா எப்ப பார்த்தாலும் ஆகாஷ் கூடவே சுத்திக்கிட்டு அடிக்கடி என் கண்ணுல பட்டு என்ன வெறுப்பேத்துற. இது பாரு, நீங்க 2 பேரும் என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுனால உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பதட்டமாவும் டென்ஷனாவும் இருக்கு. நிச்சயம் உங்க நோக்கம் நிறைவேறாது. கண்டிப்பா எனக்கும் ஆகாஷ்க்கும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நீயும் அம்மாவும் என்ன சதி வேலை பண்ணாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீயும் உன் அம்மாவும் என் கண்ணுல படாம இருங்க. அத மீறி பட்டீங்கன்னு வெயி, நான் உங்க 2 பேரையும் எப்படி அவமானப்படுத்தணுமோ அப்படி அவமானப்படுத்துவேன். ஜாக்கிரதை. இந்த தென்றல் இவ்வளவு திமிரா பேசிட்டு போறா. இவ என்னன்னா எதுவும் சொல்லாம அமைதியா சில மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. இப்பவே சாரதாமா கிட்ட சொன்னாலும் சரியா வரும். அம்மா, தென்றல் சித்துவ இந்த மாதிரி எல்லாம் திட்டிட்டு போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா உங்க பையன் மாதிரி எதுவுமே சொல்லாம அமைதியா சில மாதிரி நின்னுகிட்டு இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்கம்மா. நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சித்து மேல தென்றல் ஏன் இவ்ளோ கோவமா இருக்கா? அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஏன் அது உங்களுக்கு தெரியாதா? என்னமோ தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. சித்துவோட காதலை நிறைவேற்றுறதுக்காக நீங்களும் சித்துவும் அம்மா பிள்ளைங்கிற விஷயத்த தென்றல் கிட்ட மறைச்சீங்க. அதான் உங்க மேல தென்றல் செம கோவமா இருக்கா. அது இப்ப ரீசெண்டா நடந்த பிரச்சனை. நான் அதை கேட்கல. நான் ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்கு முன்னாடி தென்றல் சித்து மேல கோவமா இருந்தால, அதனாலதான் சித்து தென்றல் கிட்ட நான் அவன் அம்மாங்கிற விஷயம் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அதனாலதான் கேக்குறேன், நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே தென்றல் சித்து மேல கோவமா இருக்க காரணம் என்ன? ஓ, அத கேக்குறீங்களா? அது ஒரு சாதாரண விஷயமா. சித்து தன்னை லவ் பண்றாங்கிற விஷயம் தென்றலுக்கு தெரிஞ்சதும் அவன் மேல கோவப்பட்டு கொஞ்ச நாள் தென்றல் அவன்கிட்ட பேசாம இருந்தா. அப்புறம் போக போக சித்துவோட அப்பாவித்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு தென்றல் சித்துவை மன்னிச்சு அவன்கிட்ட திரும்பவும் ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சா. அவனுக்கு அடிக்கடி சாப்பாடு எடுத்துட்டு வர்றது, அவனை நல்ல விதமா பாத்துக்கிறதுன்னு அவன் மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டான். அதுல நம்மால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
கன்ஃபியூஸ்னா என்னாச்சு? சித்து மறுபடியும் தென்றல் கிட்ட லவ் சொல்லிட்டானா? அட நீங்க வேறமா, அப்படி சொல்லிருந்தாதான் பரவாயில்லையே. அவன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலமா. தென்றல் தான் கிட்ட ரொம்ப க்ளோஸா பழக பழக எங்க தன்னை மீறி மறுபடியும் தென்றல் கிட்ட தான் காதல வெளிப்படுத்திடுவோமோன்னு பயந்து சித்து வேணுமனே தென்றலுக்கு அவன் மேல கோவம் வர மாதிரி அவளை வெறுப்பேத்த ஆரம்பிச்சிட்டான். எப்படி? சொல்லு. என் சமையல பாராட்டி ஏதாவது gift தரதா இருந்தா என்ன தருவ? ஏங்க என்ன பெருசா சமைச்சிட்டேன்னு காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கேக்குறீங்க? ஏங்க சாப்பாடுங்க அது மனசை சாப்பிடுவானா அத வாயில வைக்க முடியல. ஆக மொத்தத்துல எல்லாமே கன்றாவியா இருக்கு. நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு வேற வழி இல்லாம அன்னைக்கு சாப்பிட்டு தொலைச்சு. இந்த லட்சணத்துல நான் சமைச்சது எப்படி இருந்துச்சு, என் கைப்பக்குவம் எப்படி இருந்துச்சு, கால் பக்குவம் எப்படி இருந்துச்சுன்னு எதிர்பார்ப்பு வேற. தயவு செஞ்சு இந்த மாதிரி சாப்பாடுலாம் எடுத்துட்டு வராங்க. நான் கொஞ்ச நாளாவது உயிரோட இருக்கணுங்க. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. தென்றல் கிட்ட வெறுப்ப சம்பாதிக்கணும் வேணும்னே சேர் எடுத்து விட்ட. சொல்றா, சொல்லு. வேணும் தானே பண்ண சொல்லு. ஆமாண்டா, நீ சொல்ற மாதிரி வேணும்னே தென்றல் கோவப்பட்டதா சேர் எடுத்து விட்டேன். போதுமா? தென்றல் அளவுக்கு மீறி அன்பா பழகுறது, என்கிட்ட நெருங்கி பழகுறது, இதெல்லாம் எனக்கு பயங்கர டிஸ்டர்பா இருக்கு. இதெல்லாம் உனக்கு தெரியுமாடா? அவ என்கிட்ட நெருங்கி நெருங்கி வர என்னை மீறி ஏதாவது விபரீதம் நடந்துருமோன்னு பதட்டமா இருக்கு. தென்றல் என் மேல வச்சிருக்க அன்பு என்ன ரொம்ப பயமுறுத்துதுடா. அதையும் மீறி எந்த சூழ்நிலையிலுமே அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தென்றல் மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் ஆகாஷ் ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் என்ன தப்பா பாக்குற சூழ்நிலை அமைஞ்சா கூட அவர் என்ன தப்பா நினைக்க மாட்டேங்கிறாரா? அந்த அளவுக்கு ஆகாஷ் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அப்படியாப்பட்டவருக்கு நான் எப்படா நம்பிக்கை துரோகம் பண்ண முடியும்? தென்றல் என்னை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. மாதிரிலாம் தென்றலை வெறுப்பேத்தாம இருந்திருந்தா தென்றல் அவன் மேல கோவப்பட்டிருக்கவே மாட்டாமா. அதுக்கப்புறம் போக போக தென்றல் ஆகாஷ மறந்து நம்ம சித்துவையே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. இதெல்லாம் சித்து அநியாயமா கெடுத்துக்கிட்டான். இப்ப ஆகாஷ்க்கும் தென்றலுக்கும் கல்யாணமே நடக்க போகுது. அத நாம எப்படி தடுக்க போறோம்? சித்துவை தென்றல் கூட எப்படி சேர்த்து வைக்க போறோம்னு ஒண்ணுமே புரியலமா. டேய், தென்றல சித்துவோட சேர்த்து வைக்கிறத பத்தி நாம அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நாம யோசிக்க வேண்டியதெல்லாம் இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆண்டாள் கிட்ட இருந்து தென்றல் வாழ்க்கையை எப்படி காப்பாத்த போறோங்கிறத பத்தி மட்டும்தான். அதுக்குதான் ஒரு வழியும் தெரியலையேமா. ஒரு வழி இருக்கு. என்ன வழிமா? அது தென்றலுக்கு சித்து மேல இருக்கிற கோவத்தை தணிச்சு இவன் மேல அவளுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும். நாம அத வர வைக்கணும். அம்மா, அது எப்படிமா முடியும்? தென்றல்னா சித்துவை பார்த்தாலே டென்ஷன் ஆகுறாளே. நான் சொல்ற மாதிரி செஞ்சா தென்றல் கண்டிப்பா மன்னிப்பா. அப்படின்னா நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா, உடனே செஞ்சிடறேன். சொல்றேன். அம்மா, இது சரியா வருமாமா? கண்டிப்பா வரும். இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு நீயும் நானும் தனித்தனியா வேலை செஞ்சதெல்லாம் போதும். இனிமே நாம 2 பேரும் சேர்ந்தே ஒர்க் பண்ணுவோம். கண்டிப்பா ஜெயிக்கலாம். சீக்கிரம் நான் சொன்னதை செய். அம்மா, நீங்களே இவ்வளவு உறுதியா சொல்லும் போது நான் ஏன் லேட் பண்ணும்? இப்பவே நீங்க சொன்னதை நான் செஞ்சிடறேம்மா. வரேன்.
தென்றல், ஏம்மா எதுக்கு இப்படி தள்ளி நிக்கிற? சாரதாக்கா உனக்கு நல்ல பிடிச்சவங்க தானே, அப்புறம் ஏன் யாரோ மாதிரி ஒதுங்கி போய் நிக்கிற? வா, ஒன்னு சேர்ந்து நில்லு. வாமா, ஒன்னா சேர்ந்து நில்லு. அம்மா, பொண்ணுக்கு ஆத்தி சுத்திட்டு அழைச்சிட்டு போங்க. வாமா, வா. அக்கா, இங்க வாங்கல. என்ன யோசிக்கிறீங்க? இங்க வாங்க. வாங்கக்கா. போ சாரதா. ஆமாம்மா, நீங்க ரொம்ப பெரிய மனுஷி. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு உங்க கையால தென்றலுக்கு ஆர்த்தி சுத்துங்க. ஆரத்தி நான் சுத்துறதுக்கு பதிலா நீங்களே சுத்திட்டு உள்ள கூட்டிட்டு போங்க. கடவுளே, தென்றல் வாழ்க்கைய நான் எப்படியாவது இந்த ஆண்டாள் கிட்ட இருந்து காப்பாத்தணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். தட்டை என்கிட்ட கொடுங்கக்கா. நீங்க இவளை அழைச்சிட்டு உள்ள போங்க. வாமா. போமா, போ. கண்ணா. அம்மா, உன் முத பொண்டாட்டி சாரதா இங்க எதுக்கு வந்திருக்கான்னு தெரியாம உன் ரெண்டாவது பொண்டாட்டி மாதவி அவளுக்கு ரொம்பவே இடம் கொடுக்கறா. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு அந்த சாரதா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, விடியறதுக்குள்ள அந்த சாரதாவை இங்கிருந்து துரத்தி விடுற வழிய பாரு. அம்மா, சொன்னதை செய். ஏண்டா, உனக்கு என்னதான்டா ஆச்சு? தென்றல் உன்னை பார்த்து வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் திட்டிட்டு போறா. நீ கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம அவ திட்டுறதெல்லாம் பாத்துக்கிட்டு அமைதியா நின்னுகிட்டு இருக்க. ஏன்டா இப்படி ஆயிட்ட? டேய், உன்கிட்டதான் கேக்குறேன், ஏதாவது வாய் திறந்து பேசு. என்னடா பேச சொல்ற? தென்றல நீ லவ் பண்ணது உண்மைதானே? இப்ப எதுக்கு அதெல்லாம்? டேய், கேக்குறதுக்கு பதில் சொல்றா. நீ காதலிக்கிற பொண்ணுக்கு இப்ப ஆகாஷ் கூட கல்யாணம் நடக்க போகுது. நீ என்னன்னா அதை எதிர்த்து இந்த ரியாக்ட் பண்ணாம இப்படி அமைதியாவே நிக்கிற? அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா? அதானே கரெக்ட். ஏய், பயமுறா. நான் எப்படி அப்படி ஒரு மோசமான காரியத்தை செய்வேன்? முதல்ல எதுக்கா இந்த கல்யாணத்தை நிறுத்த? எதுக்காகனா நீ தென்றல விரும்புறடா. ஆமா, தென்றல விரும்புறது உண்மைதான். அவ ஆகாஷ் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சதும் நான் தான். அவ்வளவு ஏன்
அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா என் நெஞ்செல்லாம் பதறுது. என்ன பண்றது? நான் மட்டும்தானே அவளை லவ் பண்ண, அவ என்ன லவ் பண்ணல. அப்புறம் எப்படி அவளுக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை கெடுக்க முடியும்? ஆகாஷ்க்கு என்னடா குறை? ரொம்ப தங்கமான மனுஷன். எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் அவர் தென்றலை கஷ்டப்படுத்தவே மாட்டார். அப்படிப்பட்டவரை தென்றல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ வாழ்க்கை கண்டிப்பா நல்லாதாண்டா இருக்கும். நான் விரும்பினன்றதுக்காக தென்றலுக்கு கிடைக்க போற அழகான வாழ்க்கைய நான் எப்படா தடுக்க முடியும்? அப்ப நீ தடுக்க மாட்டேன். நிச்சயம் தடுக்க மாட்டேன். என் அம்மாவையும் தடுக்க விட மாட்டேன். அது மட்டும் இல்ல, தென்றலுக்கு என் மேல இன்னும் ஜாஸ்தியா வெறுப்பு வர்ற மாதிரி எப்படிலாம் நடந்துக்கணுமோ அப்படிலாம் நடந்துக்க போறேன். ஆல்ரெடி தென்றல் உட்காரும்போது சேர் இழுத்து விட்டது. அவ எனக்காக சமைச்சு கொண்டு அந்த சாப்பாட்டை நல்லா இல்லைன்னு சொல்லி அவளை கஷ்டப்படுத்தினது. இது எல்லாமே அவளுக்கு என் மேல வெறுப்பு வந்து அவ என்னை விட்டு விலகி போகணுன்றதுக்காக, அவளுக்கு என்ன பிடிக்காம போகணுன்றதுக்காக தான் இது எல்லாமே பண்ண. நானும் அம்மாவும் அம்மா பையங்கிற விஷயத்தை தென்றல் கிட்ட மறைச்சது இன்னும் நல்லதா போச்சு. அதனாலதான் தென்றல் இப்ப மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். அவளுக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு கல்யாணத்துக்கு அப்புறமும் தொடரணும். அப்பதான் தென்றல் என்னை பத்தி யோசிக்காம ஆகாஷ் கூட சந்தோஷமா வாழ்வா. எனக்கு அவ சந்தோஷம்தான் முக்கியம். ஆகாஷ்க்கும் தென்றலுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் ஆகாஷ் கூட பழகுறத கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண போறேன். முடிஞ்சா ஆகாஷும் என்ன வெறுத்து ஒதுக்குற மாதிரி கண்டிப்பா ஏதாவது செய்வேன். டேய், என்னடா பேசுற நீ? தென்றல் ஆகாஷ கல்யாணம் பண்ண ஆகாஷ் சந்தோஷமா இருப்பாரு. ஆனா நீ தென்றல மறந்துட்டு உன்னால சந்தோஷமா வாழ முடியுமாடா? வாழ முடியலன்னா செத்து போறேன். டேய், வேணா சிறுத்த, தேவையில்லாம இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. நீ என்ன சொன்னாலும் நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். தென்றல் ஆகாஷ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றதுக்காக நான் என் காதலை இழக்க தயாராகி ரொம்ப நாள் ஆச்சு. என் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிற முறையில முடிஞ்சா நீ எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண. தென்றலை என் கூட சேர்த்து வைக்கிற எண்ணத்தை மொத்தமா இதோட குழி தோண்டி புதைச்சிரு. தென்றல் கிட்ட என்னை பத்தி ஏதாவது தப்பு தப்பா சொல்லி அவளுக்கு என் மேல இன்னும் வெறுப்பு வர்ற மாதிரி பண்ணு. அதுதான் இப்போதைக்கு ஒரு ஃப்ரெண்டா நீ எனக்கு பண்ற பெரிய உதவி. உதவி செய்யணுமா? உதவி செய்யறா உதவி. ஆனா உனக்கு இல்ல, உன் காதலுக்கு.